வெல்கம் டு TechFeed. மனிதனுக்கு ஏன் அந்த இனிப்பு மேலே இவ்வளோ பெரிய ஒரு மோகம் வந்தது தெரியுமா? இதை சாப்பிட்டு முடிச்சதுமே நமக்கு ஒரு ப்ளஷர் கிடைக்குதில்ல. இனிப்பை பார்த்தாலே நினைச்சாலே ஏன் நமக்கு நாக்கில் எச்சி ஊறுது. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறே இருக்குது. இந்த ஸ்வீட்னஸ் இனிப்பை முதல்ல மனித இனத்தோட நாக்கில் ருசி காட்டினதே இந்த பழங்கள் தான். ஆனால் இந்த பழங்கள் ஏன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குன்னு தெரியுமா? ரொம்பவே ஸ்வீட்டாக, ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. இதனுடைய கலரை ரொம்பவே கான்ட்ராஸ்டாக எல்லாரையும் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்மெல் அப்படிங்கிறது நம்ம தூரத்தில் நடந்து போயிட்டு இருந்தாலும் நம்மளை சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்குது. மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, பறவைகளுக்கும் விலங்குகளுக்குமே இந்த பழம் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோக்குண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இந்த நேச்சரோட டிசைனில் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. மனிதன் எவால்வ் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இந்த இயற்கையோட பாதையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தணும். நாம் எவால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இயற்கையோட உணவு சங்கிலியில் மொத்தம் 3 டிவிஷன்ஸ் தான் இருந்துச்சு. ஒன்று வேட்டையாடி சாப்பிட்றது, மாமிச உண்ணி. ரெண்டாவது இந்த புல்களை சாப்பிட்றது, ஆடு மாடுகள் மான்கள் இந்த மாதிரி. மூணாவதாக பழங்களை மட்டுமே சாப்பிட்டு இருந்த உயிரினங்களில் பறவைகள் ஒன்று. அடுத்தது இந்த குரங்குகள், நாமளும் ஒன்று. கொஞ்சம் இந்த டிசைனை கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்தோம்னா நமக்கே சில விஷயங்கள் புரிய வரும். இந்த பழங்களை உணவாக சாப்பிட்ற உயிரினங்கள் எல்லாமே இந்த மரங்களை ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த குரங்குகளாக இருக்கட்டும், இல்லை அணிலாக இருக்கட்டும், இது எல்லாமே ஈஸியாக மரத்தில் ஏறும். பறவைகள் சொல்லவே தேவையில்ல, பறந்து வந்து மரத்தோட உச்சியில் இருக்கிற பழத்தை கூட சாப்பிட்டு போயிடும். இந்த மாதிரி பழங்கள் சாப்பிட்ற உயிரினங்கள் எதுவுமே மாமிசத்தை சாப்பிட்றதும் இல்லை, இந்த இலைகளையும் புல்லையும் சாப்பிட்றது இல்லை. அதே மாதிரி இந்த சிங்கம், புலி, பாம்புகள் கூட எடுத்துக்கோங்களேன். இந்த மாதிரி வேட்டையாடி சாப்பிட்ற உயிரினங்கள் எதுவுமே இந்த பழங்களையும் சாப்பிட்றதில்ல, புல் தழை இது எதையுமே சாப்பிட்றதில்ல. அதே மாதிரி இந்த புல் வகைகளை சாப்பிட்ற அந்த ஆடு மாடு மான்கள் போன்ற உயிரினங்கள் எதுவும் வேட்டையாடியும் சாப்பிட்றதில்ல மாமிசத்தை. அதே மாதிரி இந்த பழங்களை மரத்து மேலே ஏறி அக்சஸ் பண்ணி அதனால் பறித்து சாப்பிடவும் முடியாது. இந்த உணவு சங்கிலி அப்படிங்கிறது ஒன்றுக்கு ஒன்று டிஸ்டர்ப் பண்ணாமல் கரெக்டாக தான் போயிட்டு இருந்தது. இந்த படத்தோட கதைக்கு வருவோம். நாமளும் இந்த எவல்யூஷனில் குரங்குகளாக இருக்கும்போது பழங்களை மட்டுமே சாப்பிட்டு தான் வளர்ந்தோம். நமக்கு தேவையான அத்தனை சத்தையும் பழங்கள் கொடுத்தது. நம்மளோட ஆரோக்கியத்தை இந்த பழங்கள் பாதுகாத்தது. ஆரோக்கியத்தை மட்டும் நமக்கு கொடுக்கல, இந்த பழங்கள் மேலே நமக்கு ஒரு தீராத மோகம் இருக்குது. நமக்கு இனிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த அளவுக்கு பிடிக்கிறதுக்கு காரணமே இந்த பழங்கள் தான். அது மட்டும் கிடையாது, இந்த பழங்கள் காயாக இருக்கும் போது ஏன் நமக்கு பிடிக்கிறது இல்லை? இந்த பழங்கள் எல்லாமே காயாக இருக்கும் போது அதோட இலைகளில் ஈஸியாக மறைஞ்சிருக்கும், நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதில் அந்த அளவுக்கு நமக்கு பிடிச்ச இனிப்பு சுவையும் இருக்கிறது இல்லை, நமக்கு பிடிச்ச மாதிரி அது கலர்ஃபுல்லாகவும் இருக்கிறது இல்லை, நமக்கு பிடிச்ச மாதிரி அது ஒரு நல்ல வாசனையாகவும் இருக்கிறது இல்லை. பட் இது எல்லாமே ஏன் பழுத்ததுக்கு அப்புறம் வருது? ஒரே விஷயந்தான், அது நம்மளை கவர்றதுக்காக. ஒரு பழம் பழுத்ததுக்கப்புறம் அதோட கலரில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் எப்படி இருக்கும்னா, அந்த மரத்துலேருந்து நம்ம ஈஸியாக அந்த பழத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் கிடையாது, அதோட சுவையிலையும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். ஒரு தடவை சாப்பிட்டோன்னா அது எங்கே இருக்குன்னு சொல்லி நம்மளை மறுபடியும் தேடி அந்த பழத்தை சாப்பிட வைக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் அந்த பக்கமே திரும்பலைனாலும் அதனுடைய வாசனை உங்களை கூப்பிடும். இந்த அளவுக்கு இந்த மரங்கள் இந்த பழங்களை மார்க்கெட்டிங் பண்ணி நமக்கு விற்கிறதுக்கு உண்டான காரணம், இந்த உலகத்தோட மிகச்சிறந்த மார்க்கெட்டிங் பர்சன் அப்படின்னா இந்த மரங்களை சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்றும் அந்த மரங்கள் இலவசமாக நமக்கு கொடுக்கறது இல்லை. இந்த உலகத்தில் இலவசம் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. இந்த மரங்கள் நமக்கு இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு உண்டான அவசியம் இல்லை, பட் கொடுக்குது. அதுக்காக நாம் என்ன வேலை செய்கிறோம்? இந்த மரங்கள் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த பழங்களை நமக்கு கொடுக்கறதுக்கு உண்டான காரணம் என்ன? பர்பஸ் ஆஃப் லைஃப். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களுக்கும் ஒரே ஒரு கடமை தான் இருக்குது. இந்த உலகத்தில் எல்லா உயிர்களும் செய்கிற செயல் அப்படிங்கிறது இந்த ஒரு கடமையை நிறைவேற்றுறதுக்காக மட்டும்தான். அது மனிதனாக இருந்தாலும், மரம் செடி கொடி சிங்கம் புலி, ஏன் வைரஸ் பாக்டீரியாவாக இருந்தாலும் அதனுடைய கடமை அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிருக்கும் பொதுவான ஒரு விஷயந்தான். தன்னோட இனத்தை இந்த பூமியில் நிலக்க செய்கிறது மட்டும்தான். மனிதர்களாக நாம் செய்கிற எல்லா விஷயத்துக்கு பின்னாடியும் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது. நாம் சிரிக்கிறது, அழுகிறது, கோவப்படுறது, ஏன் அவமானப்படுறது, இந்த அத்தனை எமோஷனும் இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான். உதாரணத்துக்கு ஒருத்தர் கூட்டத்தில் போயிட்டு ட்ரெஸ் இல்லாமல் நின்னார்னா அவருக்கு எந்த அளவுக்கு அசிங்கமாக இருக்கும், எந்த அளவுக்கு அவமானமாக இருக்கும். அந்த செயலை ஈஸியாக எல்லாராலையும் செஞ்சிட முடியாது. உலகத்தில் எல்லா நாடுகள்லேயும் ஒரு பழக்கம் காமனாக இருந்தது, ஒரு தண்டனை.
அதாவது யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள சாகடிக்கிறதுக்கு முன்னாடி கூட்டத்துக்கு மத்தியில் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு நிறுத்தி அவமானப்படுத்துவாங்க. ஏன், இது நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் கூட இருந்தது. ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா அவங்க ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு கழுதை மேலே ஏற்றி கரும்புலி செம்புலி குத்துவாங்க. அப்போ என்ன, இது மரண தண்டனையை விட பெருசாக இந்த அவமானம்? எஸ், கண்டிப்பாக. இந்த அவமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பயந்து தன்னோட உயிரை கூட கொடுப்பாங்க. அதனால தான் அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், தன்னோட வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தை கடந்து வந்திருந்தாலும், இந்த அவமானம் அசிங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பயந்து தன்னோட உயிரை கொடுக்குறான். ஸோ பி கான்ஷியஸ். ஒருத்தரை நீங்கள் கஷ்டப்படுத்துகிறீங்க, அவமானப்படுத்துகிறீங்க, அசிங்கப்படுத்துகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் மரண தண்டனையை விட பெரிய தண்டனை கொடுக்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகே, ஏன் இந்த உணர்ச்சி நமக்கு வருது? இதுக்கும் பர்பஸ் ஆஃப் லைஃப் அதுக்கும் என்ன சம்மந்தம்? இது மனித இனத்துக்கு மட்டுமே சொந்தமான விஷயந்தான். வேறு எந்த உயிரினமும் இந்த மாதிரி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தற்கொலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த மன்னிக்கிறதே கிடையாது. ஏன்னா மனித இனம் இந்த பூமியில் நிலைச்சிருக்கணும் அப்படின்னா அவன் கூட்டமாக தான் வாழணும். மனித இனம் அப்படிங்கிறது கூட்டமாக வாழக்கூடிய ஒரு உயிரினம். அவன் இந்த கூட்டத்தை விட்டு பிரிய விடாமல் வச்சுக்கணும். அவன் இந்த கூட்டத்தை விட்டு பிரிய ஆரம்பிச்சிட்டானா ஒட்டுமொத்த மனித இனமே அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த அவமானம் அசிங்கம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே, உணர்ச்சியை நமக்கு வருது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நமக்கு எப்பப்பெல்லாம் இந்த ஃபீலிங் வருது, இந்த உணர்ச்சி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒட்டுமொத்த கூட்டமும் சரின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் போது இதுக்கு வராது. இந்த ஒட்டுமொத்த கூட்டமும் எந்த விஷயத்தை தப்புன்னு சொல்லுதோ அந்த விஷயத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சியும் இந்த மாதிரி அசிங்கமாக அவமானமும் வரும். அவன் கூட்டத்தை விட்டு பிரிஞ்சு போனானா இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் இந்த கூட்டத்தை விட்டு பிரிஞ்சு போய்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா இந்த மனித இனமே அழிஞ்சு போயிடும். இந்த ஒட்டுமொத்த மனித இனத்தை காக்கிறதுக்காக தான் இந்த அசிங்கம் அவமானம் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி அவனுக்கு கொடுத்து அவனை மறுபடியும் அந்த மாதிரி ஒரு தப்பை செய்ய விடாமல் பார்த்துக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம ட்ரெஸ் போடாமல் தானே இருந்தோம் எல்லாரும். அப்போ இந்த ஒட்டுமொத்த கூட்டத்துக்கு எதிராக தானே ஒருத்தர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு. இந்த செயல் நமக்கு எங்கேருந்து வந்துச்சு? முதல்ல நம்ம ஏன் ஆடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அணிய ஆரம்பித்தோம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஸோ இதற்குண்டான பதில் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மனிதன் ஏன் உடை அணிய தொடங்கினான் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் என் கால்வி கொடுக்குறேன், போய் மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு செக் பண்ணி பாருங்கள். நம்ம இந்த அளவுக்கு நாகரிகம் அடைஞ்சிருக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமே இந்த அவமானம் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், யாருமே நம்ம பார்க்கலன்னா அந்த இடத்துக்கு நம்ம எப்படி நடந்துப்போம்? இல்லை ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் நாம் எப்படி நடந்துப்போம்? யாருமே பார்க்கலன்னா இந்த உலகத்திலே மோசமான மனிதர்களில் நாமளும் ஒருத்தராக இருப்போம். ஆனால் எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த உலகத்திலே தலைச்சிறந்த மனிதர்கள் மாதிரி நம்ம செயல்படுவோம். அதனால தான் ஒருத்தர் யாராவது நம்மளை பாராட்டினாங்கன்னா, ஒரு கூட்டத்தில் நமக்கு ஒரு அவார்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. இது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. ஒலிம்பிக்கில் ஒருத்தர் ரொம்பவே வேகமாக ஓடி ஒரு தங்கப்பதக்கம் வாங்குறாருன்னா அவருக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமும் பெருமையும் இருக்கும். பட் அந்த பெருமை அவருக்கு எங்கேருந்து வருது? அவர் இந்த அளவுக்கு வேகமாக ஓடுறதுனால இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. மனிதன் அப்படிங்கிறவன் அந்தளவுக்கு வேகமாக ஓடணுன்ற தேவை இன்றைக்கி கிடையாது. பட் ஏன் அந்த அளவுக்கு அவர் தன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு அந்த அளவுக்கு வருத்தி இந்த அளவுக்கு ஓடி அந்த மெடலை வாங்கணும்னு நினைக்கிறாரு? ப்ரௌட், பெருமை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இந்த ஒட்டுமொத்த உலகமோ இந்த ஒட்டுமொத்த மனித கூட்டமோ அவரை பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக. ஏன் இந்த எண்ணம் நமக்கு வருது? ஏன்னா இந்த கூட்டத்துக்கு நான் எதிராக செயல்படலை, இந்த கூட்டத்துக்கு ஆதரவாக செயல்பட்டிருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். இந்த ஒட்டுமொத்த கூட்டமும் எதை சரின்னு சொல்லுதோ அந்த விஷயத்தை நான் செஞ்சுருக்கேன். இந்த கூட்டம் தனித்தனியாக பிரிஞ்சு போகாமல் ஒன்றா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய வேலையை நான் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற ஒரு பெருமை தான். தன்னோட இனத்தை இந்த பூமியில் நிலைச்சிருக்க செய்கிறதுக்காக, இந்த ஒட்டுமொத்த கூட்டமாக பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக தான் ஒரு வேலையை செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற ஒரு பெருமை தான். ஸோ அதனால தான் ஒருத்தரை நம்ம பாராட்டும் போது அவங்களுக்கு இவ்வளோ பெரிய சந்தோஷம் வருது, அவ்வளோ பெருமையாக இருக்குது. இந்த ஒலிம்பிக்ஸில் இருக்கிற கேம்ஸ் எல்லாத்தையும் பாருங்களேன். ஈட்டி எறிதல், ஸ்விம்மிங்காக இருக்கட்டும், ஓடுறதா இருக்கட்டும், உயரம் தாண்டுறதா இருக்கட்டும், நீளம் தாண்டுறதா இருக்கட்டும், குண்டு எறிதலாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய சர்வைவல் ஸ்கில்லாக இருந்தது. பட் ஆனால் இன்றைக்கி தேவைப்படலை. இந்த மாதிரி நம்ம பல விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். பட் இன்றைக்கி ஆரம்பித்த டாப்பிக்கை விட்டு நம்ம ரொம்பவே எட்டாக போயிட்டோம். இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த வீடியோக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த பழங்களை பற்றி அவ்வளோ விஷயங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ அதை பற்றி பேசணுன்னு தான் பண்ணோம். பட் டாபிக் எங்கெங்கேயோ போயிடுச்சு. பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் இந்த டாப்பிக்கை வச்சுட்டோம். ஸோ இது ஒரு சீரியஸாக பண்ணலான்ட்டு இருக்கும். இப்போது பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்னு சொல்லி போட்டு இந்த பழங்களை பற்றியும், இந்த சுகர் ஏன் வந்துச்சு, இந்த சர்க்கரை வியாதி எப்படி நமக்கு வர ஆரம்பிச்சுது,
நாம் எப்படி பழங்கள் மட்டும் சாப்பிட்றத விட்டுட்டு இந்த மாமிசத்தை சாப்பிட ஆரம்பித்தோம், அப்புறம் எப்படி இந்த தழைகள் கீரைகளை சாப்பிட ஆரம்பித்தோம், இந்த எல்லா கேட்டகரியிலையும் மனிதன் எப்படி வந்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த பழங்களுக்கு ஏன் இந்த மாதிரி கலர் இருக்குல்ல, அது நம்ம கவரத்துக்கு மட்டும் இல்லை, இந்த ஒவ்வொரு கலரில் இருந்தும் நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஏஜிங் ஆகிறத தடுக்கிறதுக்கு இந்த பழங்களோட வண்ணங்கள் தான் ரொம்பவே முக்கியமாக இருக்குது. நம்மளுடைய உடல் வேலை செய்கிற விதத்துக்கும் இந்த பழத்துக்குமே ரொம்பவே நிறைய தொடர்பு இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் இந்த பழம் கொடுக்குது. ஏன்னா பிரத்யேகமாக நம்ம உடம்புக்குன்னே தயார் செய்யப்பட்டு எல்லாமே வச்சு பேக் பண்ணியிருக்கிற ஒரு காம்போ பேக் தான் இந்த பழங்கள். இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த வீடியோடைய சீரியஸில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 நம்ம பேச போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோன்னு கிடையாது, எந்த சேனலாக இருக்கட்டும், நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் அந்த வீடியோ நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். 10 பேர் அதை பார்த்துட்டு லைக் பண்ணாதான் அது 100 பேருக்கு போய் சேரும். இந்த சேனலுடைய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸையும் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவுமே இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் இருக்கும். இந்த வீடியோலேயே பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த ஃப்ரூட்ஸை பற்றி பேச ஆரம்பித்து பல விஷயங்களில் போய் தொட்டுட்டு வந்தோம். பட் இதெல்லாம் தெரிஞ்சாதான், இதெல்லாம் புரிஞ்சாதான் இந்த விஷயம் எல்லாத்தையும் நம்மளால் லிங்க் பண்ணி பார்க்க முடியும். சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக தான் இருக்கும். ஏன்னா இந்த இயற்கையோட டிசைனே அப்படி தான். நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் தனியாக எடுத்து பார்த்து பேசிட முடியாது. ஒரு சில பேர் வீடியோ பார்த்துட்டு வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். பட் இது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணால் தான் இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோடைய பார்ட் எண்ட் கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.